ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th 12th இவங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்துருச்சு. எப்படி ஃபோக்கஸாக படிக்கிறது, நம்ம மைண்டை எப்படி ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். முத்ராஸ் ஒன்று, அடுத்தது ஒரு மெடிடேஷன் ஒன்று, ஒரு பிராணாயாமா ஒன்று. இந்த மூணில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னே பண்ணணும். மெயினாக மெடிடேஷன் பண்ணணும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த முத்ராஸை வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அக்னி முத்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ட்ராட்டகா மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் மெழுகுவர்த்தி வச்சு பண்ணணும். 3 minutes பண்ணால் போதும். இந்த ஒரு மெழுகுவர்த்தியை படுத்து வச்சுக்கோங்க, அதை உத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தது கண்களை மூடுங்க, அந்த ஒளியை அப்சர்வ் பண்ணுங்கள். திரும்ப கண்களை திறங்க, அந்த ஒளியை பாருங்கள், திரும்ப கண்களை மூடி அப்சர்வ் பண்ணுங்கள். இது மாதிரி 3 தடவை பண்ணணும். இதுதான் ட்ராட்டகா மெடிடேஷன். அடுத்தது வான பிராணாயாமா. இந்த வான பிராணாயாமா நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த வான பிராணாயாமா பண்ணலாம். இல்லை காலையில் எழுந்த உடனே கூட பண்ணலாம். நல்லா காலை நீட்டி விட்டு கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க. வானத்தை நோக்கி தலையை அண்ணாந்து பாருங்க. மூக்கு வழியாக இழுத்து வாய் வழியாக விடுங்க. ஒரு 10 தடவை விடுங்க. வேக வேகமாக விட வேணாம், மெதுவாக அந்த மூச்சு காத்தோடு ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 டிப்ஸ் சொல்கிறேன், அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடிய இடத்த நல்லா என்விரான்மெண்ட் நல்ல என்விரான்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூங்கி எழுணும். 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். அடுத்தது நல்லா ப்ராப்பராக ஷெட்யூல் போடுங்க. ஷெட்யூல் போட்டுட்டு அதை ப்ராப்பராக படிங்க. அடுத்தது கேஷுவலாக படிக்காமல் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஃபோக்கஸாக படிக்கணும். அடுத்தது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அடுத்தது எக்ஸாமுக்கு போகும்போது உங்கள் மைண்டையும் காமாக வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிற 10 minutesக்கு முன்னாடியே புக்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு மைண்டை காமாக வச்சுட்டு அக்னி முத்ரா பொசிஷனில் நீங்கள் போகிற இடத்துக்கு நீங்கள் போகலாம். இந்த பதிவில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.